ஹாய், வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு அறிவித்தார். அப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்களையும் அவர் அநேக பேரை பிடிச்சி அடிக்கவும் துன்புறுத்தவும் செஞ்சார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்ற பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். புத்தியீனமாய் பேசுகிறேன்னு சொல்கிறார். நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவுக்காக. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன், அவரை கல்லால் எரிஞ்சிருக்காங்க. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தடவை கப்பல் சேதத்தில் இருந்திருக்காரு. கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அதாவது 24 மணி நேரம். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்படி முடியலை, என்னாலே சொல்ல முடியலை. இவ்வளோ கஷ்டங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் பட்டிருக்கார். அவர் இவ்வளவு கஷ்டங்களையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க போகும்போது தான் அவர் இவ்வளவு கஷ்டங்களையும் அவர் பட்டார். இவ்வளோ கஷ்டங்களையும் அவர் ஏன் படணும் அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவீங்க, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க இறந்து போனாலும் திரும்ப உயிரோடு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அழிவில்லாத வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் முழுமையாக நம்பினார். அது அவருக்கு முழுமையாக தெரியும். அதனால தான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா விஷயங்களும் செய்ய அவர் தயாராக இருந்தார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.